சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். போலி திராவிடத்துக்கு தமிழகத்தில் இடமில்லை. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட தமிழக பூமியில் போலி திராவிடத்திற்கு இடம் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் முருகன் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. தமிழகத்தில் மக்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமங்கள்லாகட்டும் நகரங்களாகட்டும் ஒவ்வொரு தெரு முனையிலும் மக்கள் வைத்து விநாயகரை வைத்து வழிபடுகிறார்கள். தமிழகம் ஆன்மீக பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள், தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி தமிழ் பூமி. இங்க போலி திராவிடத்திற்கு இடமில்லை. அந்த பாவத்தை செய்தது நான் தான், ரகசியத்தை உடைத்த உதயகுமார். சேலம் தலைவாசல் அருகே தேவியாக்குறிச்சியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் பேசினார். தாமதமாகிக்கொண்டே இருந்தது. புரட்சி தலைவர் எடப்பாடி எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டார்கள். சட்ட ரீதியாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டார்கள். ஆனாலும் அந்த தடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் கருணாநிதி மறைந்தார். கருணாநிதிக்கு நினைவுடன் கட்ட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தாரிலிருந்து எல்லோரும் கோரிக்கை வைத்தார். ஒரு ரகசியத்தை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இந்த நிமிடம் வரை கருணாநிதி நினைவிடத்திற்கு அந்த கோர்களை ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போட வேண்டும். ஆனால் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த கோர்களை கையெழுத்து போடாத முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாம் நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர். அந்த கோர்களை முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னால் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பேசினார் தெரியுமா? இந்த கோப்பை வருவாய்த்துறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கருணாநிதிக்கு இடைவிட வாழ்வதிலே அவர்கள் சொன்னார். நம்ம நீதிமன்றத்தில் வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாகி வருகின்றனர். கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையில் 1589 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 89 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 69 பேர் நினைக்கிறேன். 69 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் தலித் அல்லாதவர்களும் பழங்குடி மக்களும் உண்டு. அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியதை நாம் அறிவோம். பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே களத்தில் சந்தித்த போது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை, அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவது முக்கியமல்ல, அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, சாராய கடைகளை மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற சாவுகளை தடுக்க முடியும், குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை கண்ணீர் மல்க கதறி அழுதபடி இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆகவேதான்
அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது. திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. திமுக கூட்டணிக்கு எதிராக விசிக நடத்தும் மாநாடு. திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம், அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம். நான் கேட்கிறேன், மதுவை பற்றி பேசும்போது ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அது ஒன்று. இன்னொன்று, இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026ல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லையென்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க. வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன? அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. ஹேமா கமிட்டி அறிக்கை. 4 வருஷமா என்ன செஞ்சீங்க? கேரள அரசை விளாசிய ஹைகோர்ட். கேரளாவில் 2017இல் பிரபல நடிகை மர்ம நபர்களால் காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். அவர் போலீசில் அளித்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் மலையாள சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிந்தது. மலையாள சினிமாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்தது. இது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கேரள அரசு குழு அமைத்தது. மலையாள சினிமாவில் பணியாற்றும் பெண் கலைஞர்கள், டெக்னீஷியன்கள் உட்பட பலரிடம் விசாரணை நடத்திய பின் 2019 இறுதியில் ஹேமா கமிட்டி அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் பலரது அந்தரங்க விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி மாநில அரசு அதை வெளியிடவில்லை. அந்த அறிக்கையை வெளியிடும்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டதால் கடந்த மாதம் குறிப்பிட்ட விஷயங்கள் தவிர்த்து அறிக்கையை வெளியிட்டது கேரள அரசு. மலையாள சினிமாவில் நடிகைகள் முதல் சிறுமிகள் வரை பலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் அந்த அறிக்கையின் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹேமா கமிட்டி அறிக்கை அடிப்படையில் விரிவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேரள ஹைகோர்ட்டில் பலர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை நீதிபதிகள் ஜெயசங்கரன் நம்பியார், சுதா அமர்வு விசாரித்தது. ஹேமா கமிட்டியின் 233 பக்கங்கள் கொண்ட முழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? எஃப்ஐஆர் கூட பதியாதது ஏன் என நீதிபதிகள் கேட்டனர். ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கை, ஆடியோ, வீடியோக்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அரசு ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தீவிரமான நுரையீரல் பாதிப்பு, ஹாஸ்பிட்டலில் பிரிந்த உயிர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 76. வெள்ளையன் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சினைகளால் சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது. கடந்த 3ஆம் தேதி உடல்நிலை மேலும் பாதித்ததால் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆரம்பத்தில் சாதாரண வார்டில் இருந்த இவர் 5ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது.
மருத்துவமனை தரப்பில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூட வெள்ளையன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவே கூறியிருந்தது. இருந்தாலும் அவர் குணமாகி பழையபடி திரும்பி வருவார் என அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் இன்று பிற்பகல் காலமானார். தமிழகத்தில் ஒரே ஒரு வணிகர் சங்கமாக வெள்ளையனின் வணிகர் சங்க பேரவை மட்டுமே இருந்தது. ஆனால் அதனை உடைத்து விக்ரமராஜா வணிகர் சங்க பேரமைப்பை உருவாக்கினார். வெள்ளையன் முழுக்க அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற புகார் அப்போது இருந்தது. திமுக ஆட்சியில் அதிமுகவிற்கு அனுசரணையாக வெள்ளையன் செயல்பட்டதால் பல்வேறு இடங்களில் வணிகர்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டன. இதனால் பேரவையை உடைத்து பேரமைப்பை உருவாக்கினார் விக்ரமராஜா. வணிகர் சங்க பேரமைப்பு உருவான பிறகு வணிகர் சங்க பேரவை பழைய செல்வாக்கை இழந்தது. வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்குள்ள நபராக மாறினார். வணிகர் சங்க பேரவையை உடைத்ததில் திமுகவிற்கு பங்கு இருந்ததாக அப்போது வெள்ளையன் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் திடீர் மறைவு அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சீதாராம் யெச்சூரி கவலைக்கிடம், செயற்கை சுவாசத்தில் சிகிச்சை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, வயது 72, நிமோனியா காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 19 யெச்சூரி அட்மிட் செய்யப்பட்டார். பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மிக தீவிரமான நுரையீரல் தொற்றுக்குரிய சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாக உடல்நிலை மிகவும் மோசமானதை தொடர்ந்து செயற்கை சுவாச கருவியுடன் பல்துறை மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் பிறந்து டெல்லியில் படித்து வளர்ந்த சீதாராம் யெச்சூரி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். மாணவர் போராட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் அறியப்பட்ட யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார். மேற்கு வங்கத்திலிருந்து 2 முறை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015 முதல் சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுக்கு பரிசு தொகை. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு பரிசு தொகை அறிவித்துள்ளது. தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 75 லட்சம், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் அறிவித்துள்ளது. வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 30 லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அணிகள் பிரிவில் பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 22.5 லட்சம் பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.